ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்தியான டிஷ் முருங்கைக்கீரை இட்லி பொடி. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரொம்பவும் போட்டால் கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு திங்ஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா என்ன பண்ணணும்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் ஆயில் சேர்க்காமல் உளுந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பருப்பு வகைகளையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். உளுந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதே மாதிரி வேர்க்கடலை வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சது தான், பட் லைட்டாக நம்ம வந்து திரும்பவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாய் ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. நல்ல கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, காய்ஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் நல்லா ட்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க கடலைப்பருப்பு அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு இதை என்ன பண்ணணும், இதையும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி அரைச்ச பிறகு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவையான அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி. இதை நீங்கள் சூடான இட்லி, தோசை எதுக்கு வச்சு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இட்லி பொடியை ஒரு டைட்டான காற்று போக முடியாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.